ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய இந்த திக்ர் மஜ்லிஸ் நடைபெற அந்த சுன்னத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அல்லாஹ் நம்மை இஜ்மானுடைய வாசலில் வச்சு திக்ர் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யும்போது அல்லாஹ்வை இலாஹ் என்று கைருல்லா எதுவுமே இலாஹ் இல்லை, எந்த வஸ்துவும் பிஸாத் நாஃபிலார் இல்லை என்பதை நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். இஜ்மா அவர்கள் சொல்வார்கள், அலா தஸ்தஹி அன் தகூல லா இலாஹ இல்லல்லாஹ், உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு வெக்கமாக இல்லையா? வலக்க அல்ஃபு மஅபூத், உன்னுடைய நெஞ்சங்களில் பல ஆயிரக்கணக்கான காரணங்களை, இதை கொண்டு நான் அதை வாழ்ந்து விடுவேன், இதை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று பல காரணங்களை வைத்து கொண்டு அல்லாஹ்தான் எனக்கு இலாஹ் என்று சொல்கிறாயே, உனக்கு இன்னும் வெக்கம் வரலையான்னு கேட்பாங்க. அதனால் நாம் அந்த வெக்கத்தோடு கேட்கணும், நாம் வெக்கத்தோடு அந்த திக்ரு செய்யணும். எஜமான்கிட்ட ஹாஸ் ருஜு ஆகி, எஜமா தாங்க கற்றுக் கொடுத்த அந்த தீன் தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த தீனை எப்படி நாங்கள் அதை பராமரிக்கிறோம், அது பராமரிக்காமல் இருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி எஜமா சொன்ன மாதிரி நாமளும் திருடர்கள் தான். தீனை திருடக்கூடியவர்கள், மார்க்கத்தில் திருடக்கூடியவர்கள், இந்த தசவுஃபில் இந்த தரீக்கத்தில் நாம் திருடர்கள். அதனால் திருடர்களாக நாம் வந்தோமையானால் நிச்சயமாக அவங்களுடைய ஷானுக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய தேட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவரில் அந்த தேட்டம் இருந்துச்சு. அவர் திருடனாக இருந்தாலும் அவரில் அந்த தேட்டம் இருந்துச்சு. அந்த தேட்டத்தை எஜமான் அவர்கள் அதை அறிந்து கொண்டு அவர்களை உயர்ந்த மக்காம காக்கினாங்க. அதனால் நம்மளே அந்த தேட்டம் இருக்கணும். எஜமான் ஒன்றுமில்லாத மனிதர்களை உருவாக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். அதனால் நீங்கள் முஹைத்தீன், தீனை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள். அதனால் எங்களுடைய உள்ளங்களில் தீன் பழுதடைந்து வீணாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை வீணாக்கி வச்சுருக்கிறோம். இது எங்களுடைய தீனை எங்களுக்கு ஹயாத்தாக்கி கொடுங்க எஜமா. அதனால தான் நாங்கள் வாசலுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய குலாம்கள் நாங்கள், உங்களுடைய குலாமாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மேலே கருணை காட்டுங்க என்ற அடிப்படையில் நம்ம திக்ர் செய்வோம். எஜமான் இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தமான விஷயங்களை சொல்லுவாங்க. நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது இந்த யா அல்லாஹ் கல்பில் உள்ள எல்லா விதமான அஸ்பாபுகளையும், அதாவது அவைகள் மேல் உள்ள நம்பிக்கை, இவைகளை கொண்டு தான் எனக்கு வாழ்வுன்னு நம்ம நினைக்கிறோமே, அதை எனக்கு கல்பில் எடுத்துறியா அல்லா, உன்னை கொண்டு வாழ்வுங்கிறத அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தியா அல்லாங்கிற உணர்வோடு திக்ர் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.